தாய் வீடு ஜூலை 2023. பரிமேலழகரின் திறனாய்வு முறைமை. எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் சிவசங்கரன். திருக்குறளில் ஒவ்வொரு அதிகார வைப்பிற்கும் முக்கியமான காரணம் இருப்பதாக கருதுகிறார். மாற்றி வைக்க முடியாதபடி இந்த வரிசை தான் சரியான முறை வைப்பு என்ற காரணத்தை எடுத்து காட்டுவார். ஒன்றை எடுத்து வைக்கப்படும் அதிகார வைப்பிற்கான காரணங்களை கண்டு சொல்கிறார் பரிமேலழகர். உதாரணமாக, ஒழுக்கமுடைமை அதிகாரத்திற்கு முன் அதிகாரம் அடக்கமுடைமை. இதற்கு பரிமேலழகர் அஃதாவது தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை உடையர் ஆதல், இது மெய் முதலிய அடங்கினார்க்கு அல்ல முடியாது ஆகலின் அடக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டது. பிறன் இல் விழையாமை அதிகாரத்திற்கு அதாவது காம மயக்கத்தால் பிறனுடைய இல்லாளை விரும்பாமை, இஃது ஒழுக்கமுடையார் மாட்டே நிகழ்வதாகலின் ஒழுக்கம் உடைமையின் பின் வைக்கப்பட்டது என்பார். அடக்கமுடையவனால் தான் ஒழுக்கமுடையவனாக இருக்க முடியும். ஒழுக்கமுடையவனாக இருப்பவன்தான் பிறன் இல் விழையாமல் இருப்பான். இது ஒருவித உளவியல் வளர்ப்பு வழக்க முறைகளால் உருவாவது. இந்த படிநிலையை பரிமேலழகர் உளவியல் நோக்கில் வைக்கிறார் எனலாம். மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம். நிலையாமை அதிகாரத்திற்கு தோற்றம் உடையன யாவும் நிலையுதல் இளவாவும் தன்மை மயங்கி வழி பேய்த்தேரில் புனல் போல தோன்றி மெய்யுணர்ந்த வழிக்கயிற்றில் அரவு போல கெடுதலின் பொய் என்பாரும் நிலை வேறுபட்டு வருதலால் கணந்தோறும் பிறந்து இறக்கும் என்பாரும் ஒருவாற்றான் வேறுபடுதலும் ஒருவற்றான் வேறுபடாமையும் உடைமையாயின் நிலையுறுதலும் நிலையாமையும் ஒருங்கே உடைய என்பாரும் என பொருட்பெற்றி கூறுவார் பலத்திறத்தார் அவர். அவர் எல்லாருக்கும் அறவற்றது நிலையாமை உடம்பாடகளின் ஈண்டு அதனையே கூறுகின்றார். இஃது உணர்ச்சி அல்லது உடம்பாடகளின் ஈண்டு அதனையே கூறுகின்றார். இஃது உணர்ந்துழி அல்லது பொருட்களில் பற்றுவிடாது ஆகலின் இது முன்வைக்கப்பட்டது. இதன் முன் அதிகாரம் கொல்லாமை, பின் அதிகாரம் துறவு. ஒவ்வொன்றிற்கும் உலகியல் காரணங்களை கூறி வைப்பு முறைகளை விளக்குகிறார் பரிமேலழகர். நிலையாமை என்பதின் தாத்பரியம் அறிந்தவன்தான் துறவு மேற்கொள்ள முடியும். துறவு என்பது ஒரு தேடல். அப்படி தேடல் சிந்தனை உள்ளவன்தான் தன்னையே பரிசோதிப்பான். துறவின் பின் அதிகாரம் மெய் உணர்தல். மெய் உணர்தல் அதிகாரத்திற்கு அஃதாவது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களானன்றி உண்மையான் உணர்தல். இதனை வடநூலாக தத்துவ ஞானம் என்ப. இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி உளதாவது ஆகலின் அக்காரணம் ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது என்பார். பரிமேலழகருக்குள் ஒருவித அமைப்பியல் அணுகுமுறை செயல்படுகிறது. அது இன்று நாம் பேசும் அமைப்பியல் பின் அமைப்பியல் என்ற பொருளில் இல்லை. காரண காரிய வழி நிற்கும் அமைப்பு முறை விளக்கம். வாழ்வியல் நிலையிலிருந்து உருவாக்கி கொண்ட ஒரு அளவுகோல் ஸ்கேல் வரன்முறை. தர்க்கத்தின் துணை கொண்டு செயல்படும் அணுகுமுறை. கருவுற்றால் தான் குழந்தை பிறக்கும், குழந்தை தான் விடலை. வாலிப பக்குவ நிலையினை படிப்படியாக அடைவதைப் போல தமிழண்ணல் ஒவ்வொரு அதிகாரத்திற்குள்ளும் ஒரு வைப்பு முறை வள்ளுவர் வைத்திருப்பதாக கருதுகின்றார். முதல் குறள் அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தின் சூத்திரம் அதாவது டெபினிஷன் விளக்கமாக அமைகிறது. கடைசி குறள் தொகுத்த அதன் சாரமான முடிவு குறளாக அமைகிறது. இடையில் பொருளின் செயல்பாடுகள் வைப்பதாக கூறுவார். உதாரணமாக வாய்மை அதிகாரத்தை பார்ப்போம். முதல் குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இக்குறள் வாய்மை அதிகாரத்தின் ஒட்டுமொத்த சூத்திரம் விளக்கம். கடைசி குறள் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தென்றும் வாய்மையின் நல்ல பிற. இது வாய்மையின் முடிவு கூறல். இதன் இடையில்
8 குறளிலும் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இறுதியாக ஒரு முடிவு கூறுகிறார் வள்ளுவர் என அதிகாரத்திற்குள் குறள் வைப்பிற்கு விளக்கம் தருவார் தமிழண்ணல். பரிமேலழகர் வேறு விதமான அணுகுமுறையை முன்னமே கை கொண்டு விளக்குகிறார். அதிலிருந்து தான் தமிழண்ணல் விரிவுபடுத்திக் கொண்டுள்ளார் என்பது விளங்கும். வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரத்தையும் 3 நிலையில் அடுக்கி வைப்பதாக பரிமேலழகர் கருதுகிறார். 10 பாடல்களை முதலில் நன்மையை வற்புறுத்தி பின் தீமையை சொல்லி இறுதியில் இன்றியமையாமையை சொல்ல குறள்களை ஒருவித தர்க்க நிலையில் அடுக்குவதாக கூறுகிறார். வெகுளாமையின் அதிகாரத்தின் 10 பாடல்களை பரிமேலழகர் பகுப்பதை பாருங்கள். 1. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். 2. செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும். 3. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். 4. நகையும் குவகையும் கொள்ளும் சினத்தின். முதல் குறளுக்கு செல்லிடம் அல்லிடம் என்று தவத்தாள் தன்னின் மெலியாரையும் வலியாரையும் வலியார் மேல் காவா வழியும் அதனான் அவருக்கு வருவோதோர் தீங்கு இன்மையின் காத்த வழியும் அறநிலை என்பார். காக்கின் என் காவாக்காள் என் என்றார். இதனால் வெகுளாமைக்கு இடம் கூறப்பட்டது. முதல் இடத்தில் வைத்ததற்கும் விளக்கம் கூறுகிறார் பரிமேலழகர். 2, 3, 4 இவை 3 பாட்டாலும் வெகுளியது தீங்கு கூறப்பட்டது என்கிறார். 5. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. 6. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. 7. சினத்தை பொருள் என்று கொண்டவன். இவை 3 பாட்டாலும் வெகுண்டாருக்கு வரும் தீங்கு கூறப்பட்டது என்கிறார். 8. இனர் எரி தோய்வண்ண. இதனால் வெகுளாமை நன்மை கூறப்பட்டது. 9. உள்ளிய எல்லாம். இதனால் வெகுளார்த்தார்க்கு வரும் நன்மை கூறப்பட்டது. 10. இறந்தார் இறந்தார். இதனால் அவ்விருவர் பயனும் ஒழுங்கு கூறப்பட்டது என்கிறார். பரிமேலழகரிடம் வைப்பு முறை, அதாவது திருக்குறள் அமைப்பு முறை, அணுகுமுறை செயல்படுகிறது. ஒப்பீட்டு அணுகுமுறை. ஒன்றை விளக்க பிரிதொன்றை எடுத்து கூறுவது இதன் அடிப்படைகளில் ஒன்று. அதற்கு பல நூல் அறிவு தேவை. பன்னூல் வாசிப்பில்லாதவர் ஒப்பியல் ஆய்வில் வெற்றி பெற முடியாது. ஒப்பியல் ஆய்வின் நோக்கம் இலக்கிய பிரதியின் பல அம்சங்களில் ஓர் அம்சத்தை இம்முறையில் விளக்கும்போது அப்படைப்பிற்கு புதிய தெளிவு கிட்டுகிறது. விளங்காத இடங்களை விளங்கிக் கொள்ள உதவுகிறது. சமூக வரலாற்று தன்மைக்கும் படைப்பிற்கும் படைப்பாளிக்கும் உள்ள உறவை கண்டுகொள்ள முடிகிறது. காலங்களும் இடங்களும் வேறுபட்டாலும் நெருக்கடியும் சமூகச் சூழலும் படைப்பின் நோக்கத்தை கண்டு தெளிய உதவுகிறது. பரிமேலழகர் பன்னூல் படித்தவர். முக்கியமாக வடமொழியில் புலமை மிக்கவர். நீத்தார் பெருமை பாயிரம் அதிகாரத்தில் 7வது குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்பதாகும். இக்குறளுக்கு உரை எழுதும் பரிமேலழகர் பூதங்கட்கு முதல் ஆகிய அவைத்தாம் 5ம் அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் 5ம் அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5மாக இரு பரும ஆகும். வகை தெரிவான் கட்கு என உடம்போடு புணர்த்தனால் தெரிகின்ற புருடனும் அவன் தெரிதற் கருவி ஆகியம்மாள் அகங்கார மனங்களும் அவற்றிற்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற அற்றாம். தத்துவம் 25னையும் தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும் அதன் கண் தோன்றிய மானும் அதன் கண் தோன்றிய அகங்காரமும் அதன் கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய 7ம் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் தங்கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாலும் உடைய எனவும் அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16ம்
தங்கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதி ஆகா எனவும் புருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தன்கண் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லன் எனவும் சாங்கிய நூல் உள் ஓதியவற்றான் ஆராய்தல் இவ்25 மல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின்கண் தாயிற்று என்று சாங்கிய நூல் கொண்டு விளக்கமளிக்கிறார். இந்த விளக்கம் தவறாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். பரிமேலழகரின் ஒரு நோக்கம் குறளுக்கு பட்டை தீட்டி அதை வாசகன் முன் ஒளிர விடுவது. வேறு சில நோக்கங்களும் உண்டு, அதை எடுத்துச் சொல்லலாம். கடவுள் வாழ்த்தில் 9வது குறள், கோளில் பொறியியற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது என் குணங்களாவன தன் வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உறவினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரொருள் உடைமை, முடிவு இல் ஆற்றல் உடைமை, வரம்பு இல் இன்பம் உடைமை என இவை. இவ்வாறு சைவாகமத்து கூறப்பட்டது. அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உளர். காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில என தலைமேல் வைத்து கூறினாரேனும் இனம் பற்றி வாழ்த்தாத நாட்களும் அவ்வாறே பயன் இல் என்பதும் கொள்க. இடுக்கண் அழியாமையில் 4ஆம் குறள் இது. மடுத்தவாய் எல்லாம் பகடன்னன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. மடுத்தவாய் எல்லாம் என்பது பொதுப்பட நின்றமையின் சகடத்திற்கு அரற்று நிலம் முதலியவாகும் வினைக்கு இடையூறுகளாகவும் கொள்க. பகடு மருங்கு ஒற்றியும் மூக்கு ஒன்றியும் தாழ் தவழ்ந்தும் அரிதின் உய்க்குமாறு போலத்தன் மெய்வருத்தம் நோக்காது முயன்று உய்ப்பான் என்பார் பகடு அண்ணான் என்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குறளுக்கு குதிரையில் வந்த திருமாலின், அதாவது பரிமேலழகர் எழுதிய உரையை பாருங்கள். அன்பா நினைவாரது உள்ள காலத்தின் கண் அவர் நினைத்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் என்ன. வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு வருவும் வினை சொற்கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள் என்மானார் புலவர் என்பது ஒத்த காலின் இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிரிதோர் கடவுட்கு ஏற்றுவாரும் உலர் சேர்தல் இடைவிடாது நினைத்தல். 4 குறளுக்கு பரிமேலழகர் எழுதியுள்ள இந்த உரைகளின் நுட்பங்களை சொல்ல நான் எடுத்தாளவில்லை. இதைவிட ஆகச் சிறந்த விளக்கங்களை வேறு குறள்களில்தான் அழகர் சொல்லியிருக்கிறார். இவ்விடத்தில் நான் குறிப்பிட விரும்புவது குதிரை வாகனத்தாரின் பரந்துபட்ட வாசிப்பைத்தான். சாங்கியம், சைவாகமம், சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம் என பல ஆழமான நூற்களை பயின்றவராகவே குறளெங்கும் தென்படுகிறார். ஒரு வைணவரான பரிமேலழகர் சமய காழ்ப்பாளர் என முத்திரை குத்தி பார்க்கிறோம். ஆனால் அவரைப் போல இந்திய இலக்கியங்களை படித்து தெளிந்தவர் வேறொரு உரையாசிரியர் இல்லை. குறளுக்கு மேலும் ஒளியூட்டவே இந்த ஒப்புமை முறையை எடுத்தாளுகிறார். வைணவரான இவர் வைணவத்திற்கு கொடிபிடிக்காமல் ஒரு சமண நூலுக்கு பட்டை தீட்டுவது ஏன்? திருக்குறள் மாபெரும் இலக்கிய பிரதி என்பதினால்தான் திருக்குறள் அவரை வசீகரிக்கிறது. இங்கு மதம் குறுக்கிடவில்லை, ஜாதி குறுக்கிடவில்லை. இன்று ஒரு நாவலை ஜாதி, குழு, சமயம் பாராமல் எந்த விமர்சக கொம்பனும் அணுகுகிறானா? நாம் இந்த மனோபாவத்தாலே மேலான தமிழ் படைப்புகளை சேற்றில் மிதித்து புதைக்கிறோம். காய்ந்த சேறு உதிர விக்கிரம் ஒரு நாள் பல நூற்றாண்டு கடந்து வெளிப்படும் என நம்பிக்கையில்தான் தமிழின் பெரும் படைப்பாளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். தன் வைணவ மத உணர்வை உடைத்து கொண்டு இலக்கிய பிரதிமேல் காதல் கொண்டவனாக பரிமேலழகர் இருக்கிறான். இது இன்று சாத்தியம்தானா? இங்கு ஒன்றை சொல்லிவிடுகிறேன். பரிமேலழகர் பிராமண ஜாதி உணர்வு மிக்கவர்தான். அவர் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் வைதீக மரபை இழுத்து வருகிறார் என்பதும் தெரிகிறது. ஆனால் தன் காதல் பிரதியான குறளை
எவ்வளவு கொண்டாட முடியுமோ அவ்வளவு கொண்டாடிக் கொள்ளவும் அதை பயன்படுத்துகிறார். குறள்களுக்கு தூரத்தில் நிற்கும் விளக்க உரையாக வைதீக நூற்கள் நின்றாலும் பழுதடையவில்லை அல்லது நமக்கு ஒவ்வவில்லை என்றாலும் பரிமேலழகர் வேறு குறள்களுக்கு சொல்லும் அற்புதமான தரிசன உரைகளுக்கு தாண்டி போய்விடலாம். மேலை தத்துவங்களை கோட்பாடுகளை படிக்கிற நம் விமர்சகர்கள் அந்த பட்டாக்கத்திகளை தூக்கி கொண்டு வந்து சங்க இலக்கியங்களையும் சிலப்பதிகாரத்தையும் நவீன கவிதைகளையும் நாவல்களையும் கொத்துக்கறி போட்டு அதை வாசகன் முன் தட்டில் நீட்டி இப்படித்தான் நீ இதை பார்க்க வேண்டும், கொத்த வேண்டும், ருசிக்க வேண்டும் என கட்டளைகளை பிறப்பித்தபடியே இருக்கின்றனர். நவீன விமர்சகர்களை விட உரையாசிரியர்களே மூல நூல்களுக்கு ஒளியூட்டியுள்ளனர். பரிமேலழகருக்கும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள ஆசை இருந்திருக்கிறது. குறளை மென்று துப்பி இதுதான் குறளின் சக்கை மலம் என காட்டாமல் கல்லை சிற்பமாக்கியவர். குறள் கொண்டிருக்கும் மௌனங்களை பேசும் சித்திரங்களாக தீட்டிக் காட்டுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது. வள்ளுவனின் குறளில் உள்ள இடைவெளிகளில் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார். சொல்லப்படாமல் விடப்பட்ட இடைவெளிகள் தேர்ந்த வாசகனுக்கு புதிய பிரதிகளை உருவாக்கி கொள்ள இடமளிக்கின்றன. பரிமேலழகர் தனக்கு நேர்ந்த தரிசனங்களை வாசகனாக நின்று விரித்து பார்க்கிறார். வாசிக்கிற போது மௌனங்கள் பேறு கொள்கின்றன. அவருக்கு அதை உரையாக பதிவு செய்கிற இடங்கள் மிக முக்கியமானவை. இந்த அசலான தேடல் ஒப்பீட்டு முறைகளில் கிடைப்பதில்லை. தன் அனுபவம் என்ற உரைக்கல்லில் உரசிக்கொள்கிற போது பளிச்சென வெளிச்சம் பரவுகிறது. இருளின் மர்மங்கள் ஒளிர்கின்றன. குறளை மீறி அர்த்த பரிமாணங்கள் விரியும் இடங்களை கண்டடைகிறார் பரிமேலழகர். இந்த அனுபவத்தை எந்த விமர்சன வகையில் சேர்ப்பது? பிரதி தரும் பேர் அனுபவம் எனலாம், அல்லது குறளில் பெறும் பூரணத்துவம் எனலாம். வடநூலை கொண்டோ தமிழின் இலக்கிய தொன்மைகளைக் கொண்டோ விளக்காமல் தன் அனுபவத்தைக் கொண்டும் விளக்கும் இடங்கள் கவித்துவம் பெறுகின்றன. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளுக்கு ஒரு பொருளை பற்றி யார் சொன்னாலும் அதன் உண்மை பொருளை காண்பதுதான் அறிவாளியின் அடையாளம் என்று பொதுநிலையில் அர்த்தப்படுத்துகிறோம். பரிமேலழகர் குணங்கள் மூன்றும் மாறி மாறி வருதல் யாவர்க்கும் உண்மையின் உயர்ந்த பொருள் இழிந்தார் வாயினும் இழந்த பொருள் உயர்ந்தார் வாயினும் உறுதிப்பொருள் பகையர் வாயினும் கெடுபொருள் நட்டார் வாயினும் ஓரோ வழி கேட்கப்படுதலான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்றார். அடுக்கு பன்மை பற்றி வந்தது. வாய் என்பது அவர் அப்பொருளின் கண் பயிலாமை உணர நின்றது. மெய்யாதல் நிலைபெறுதல் செல்வாரது இயல்பு நோக்காது அப்பொருளின் பயன் நோக்கி கொள்ளுதல் ஒழிதல் செய்வது அறிவு என்பதாம் என்கிறார். யாருடைய வாயிலிருந்தும் மகத்துவமான பொருள் வெளிப்படும். உயர்ந்தோர் வாயிலிருந்துத்தான் உன்னத விளக்கம் வரும் என்பதில்லை. எனவே யார் சொல்கிறார் என்பது முக்கியமில்லை, சொன்ன சொல்லில் என்ன மெய்மை இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று குறளுக்கு புதிய பரிமாணத்தை காட்டுகிறார் அழகர். பரியார் இலக்கிய பாடல்களை தன் உரைக்கு கையாளும் ஒப்பியல் அணுகுமுறையும் உண்டு. இது ஒப்பீடு அல்ல, சிறப்பாக குறளை விளக்க கையாளப்படும் ஒரு உத்தியாகத்தான் பயன்படுத்துகிறார். ஒப்பிட்டு குறளின் கருத்தை அரண் செய்வது அவருடைய நோக்கம். இரண்டாவது முன்னுரையாசிரியரின் கருத்தை சரியாக மறுத்தல், அந்த மறுத்தல் நாகரிகமாகவே கையாளப்படுகிறது. மூன்றாவதாக வள்ளுவர் கருத்தை உள்வாங்கி தன் மேதமையை நிலைநாட்டல் பரியாரிடம் இருக்கிறது. விமர்சனம் திறனாய்வு ஜொலிக்கும் இடம் என இவ்விடத்தை கூறலாம். மூன்றாவது நிலை என்பது ஒரு விமர்சன நிலை அல்ல, படைப்பாளியின் படைப்பனுபவத்திற்கு நிகரான மற்றொரு படைப்பனுபவம். திறனாய்வாளன் படைப்பாளியாக மாறும் இடம் இதுதான். தமிழ் திறனாய்வாளர்களில் தே.பொ.மீ. அவர்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி குடிமக்கள் காப்பியம் 2 நூல்களிலும் அந்த இடத்தை எட்டியுள்ளார். நவீன விமர்சகர்களில் கைலாசபதி தொடங்கி மார்க்ஸ் வரைக்கும் இந்த பக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
இலக்கிய அனுபவம் என்பது இவர்களின் நூல்களில் வறண்ட பாலையாகவே தொடர்கிறது. முக்கியமாக தேபோமி அவர்கள்தான் படித்த மேலை திறனாய்வு சித்தாந்த நூற்களின் அணுகுமுறைகளை பொருத்தி பார்ப்பதில்லை. அந்த வாசிப்பனுபவம் சங்க இலக்கியத்தின் மீதும் சிலப்பதிகாரத்தின் மீதும் பட்டு துலக்கம் பெறுகிறது. அவருக்கு புதிய அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவ பதிவுகள் நமக்கு தரிசனங்களாக மிளிர்கின்றன. சிலம்புக்கு கூடுதல் பெருமை அதனால் வந்து சேர்கிறது. புதுமை பித்தனுக்கு இப்படி கூடுதல் பெருமையை போய்கிற போக்கில் சேர்த்தவர் வெங்கட்சாமிநாதன். சூரியனாக இருந்தால் என்ன, குழந்தையின் பாதங்களுக்கு தவம் கிடந்துதானே ஆக வேண்டும் என்ற வரி கவித்துவ உச்சம் பெறும் இடத்தை அவர் சுட்டிய போது புதுமை பித்தனுக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கவே செய்கிறது. அதே போல தி ஜானகிராமனுக்கும் அவர் பெருமை சேர்த்துள்ளார். ஆனால் அவரிடம் பரிமேலழகர் போல அனுபவம் ஒன்று திரண்டு பிரமிப்பை ஏற்படுத்துவதில்லை. எப்போதோ வெட்டி சென்ற மின்னலென மறைந்துவிட்டது. அதிகமும் அவர் சவடால் தன்மைக்கு போய் நீர்த்து போனார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்ற குறளுக்கு புறப்பகைகளை அடக்கும் ஆண்மை உடையாருக்கும் உட்பகை ஆகிய காமம் அடக்குதற்கு அருமையன் அதனை அடக்கி ஆண்மையை பேராண்மை என்றார். ஒன்றோ என்பது எண்ணிடைச் சொல். செய்தற்கு அரிய அறனும் ஒழுக்கமும் இதனை செய்யாமையே பயக்கும் என்பதாம் என பரியார் விளக்கம் தருகிறார். புறப்பிரச்சனையை சரியானபடி நின்று அணுகுவது ஆண்மை. மனிதனின் உட்பகையாகிய காமத்தை வெல்வது பேராண்மை என பரிமேலழகர் ஆண்மைக்கு விளக்கமளிக்கும் இடம் அபாரம். பிறன் மனைவி மீது காமம் எழுவது இயல்பானது. அந்த உட்பகையை வென்ற பேராண்மையாளரே சான்றோர் துறவி என்கிறார். குறளுக்கு பரிமேலழகர் பட்டை தீட்டிய இடங்கள் ஆழம் பெறுகின்றன. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தேற்றே உடம்போடு உயிரடை நட்பு. சில உரையாசிரியர் மணக்குடவர் இக்குறளுக்கு உரை எழுதும்போது கூட்டை உடைத்து கொண்டு கிளம்பிய பறவை திரும்ப கூட்டுக்குள் நுழையாதது போல உடம்பிற்கும் உளதாய நட்பு பறந்து போனால் திரும்ப வராது என்பார். பரிமேலழகர் கூட்டை விட்டு பறந்து போன பறவை மீண்டும் திரும்பாது என்பது போல என்று கூறி அதற்கு மறுபடி பழைய கூட்டில் மீண்டும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காது என்ற அர்த்தத்தில் கூட்டிற்கு திரும்பாது என்கிறார். உண்மையில் பழைய கூட்டில் பறவைகள் மீண்டும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காது என பறவைகள் நிபுணர்கள் நிரூபித்துள்ளனர். நட்பை முட்டை ஓட்டுக்கு உவமையாக்கி விளக்கும் முறையை நாகரிகத்துடன் மறுத்து பறவை திரும்பாது போல நட்பு திரும்பாது என கூறுகிறார். இப்பாடலுக்கு மணக்குடவர் உரையே சரி என்றாலும் பரிமேலழகரின் சில பறவையின் வினோத பழக்கங்களை சொல்லும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. எய்தற்கு அரிய இயந்தை கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். முடிப்பதற்கு உரிய காலம் வரும்போது அதை பயன்படுத்தி செய்வதற்கு அரிதான அச்செயலை செய்துவிடு என்கிறது குறள். பரிமேலழகர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க உரியவரை நாடி சென்று நிற்காதே. அதே சமயம் அந்த காரியத்திற்கு உரியவரே நெருங்கி வருகின்ற சமயம் பிசகாமல் கச்சென பிடித்து காரியத்தை முடித்துக் கொள்வதுதான் மதிநுட்பம் என்கிறார். இனி அவருடைய பாஷையில் ஆற்றல் முதலியவற்றால் செய்து கொள்ளப்படாமையின் எய்தற்கு அரியது என்றும் அது தானே வந்து இயைதல் அரிதாகலின் இயந்த கால் என்றும் இயந்த வழி பின் நில்லாது ஒருதலின் அந்நிலையே என்றும் அது பெறாவழி செய்யப்படாமையின் செய்தற்கு அரிய என்றும் கூறினார். இதனால் காலம் வந்துழி விரைந்து செய்க என்பது கூறப்பட்டது என்கிறார். காரியம் சாதிப்பதற்கான உளவியல் பாங்கை எவ்வளவு கணக்கச்சிதமாக விளக்கத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் பாருங்கள். உன்னிடம் வரும்போது விரைந்து செய் என்பது உலகியல் ஞானம் அல்லவா? ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றுந்துணையும் புகழ். தீங்கு செய்தவருக்கு பாடம் புகட்ட பதிலடி கொடுத்துவிட்டால் அன்று ஒரு நாள் இன்பம். பொறுமையாக இருப்பவருக்கு உலகம் இருக்கும் அளவும் புகழ் இருக்கும் என்பது பொருள். பரிமேலழகர் சொல்கிறார், ஒரு நாளை இன்பம் அந்நாளொன்றிடும்
கருதியது முடித்தோம் என தருக்கியிருக்கும் பொய் இன்பம் என்கிறார். உண்மையான இன்பம் என்பது பொறுத்து கொள்ளுதல். இது அழியாத இன்பம். உலகம் அழியுமளவும் அழியாது இருக்கும் புகழ் இன்பம் என்கிறார் பரிமேலழகர். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற குறளுக்கு உள்ளத்திலே பொய் சொல்லாது வாழ்ந்து வந்தால் உலகத்தவரின் உள்ளத்தில் எல்லாம் இருப்பான் என்பது நேரடி பொருள். பரிமேலழகர் உள்ளம் என்பதை மனம், வாய், உடம்பு மூன்றாலும் பொய்யாது வாழ வேண்டும் என்று வரையறை செய்வார். திருவள்ளுவரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரிமேலழகரின் உரை கைவசம் உள்ள ஒளி விளக்கு. அவரிடம் பிராமண புத்தி உண்டுதான், சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கும் இடங்களும் உண்டுதான். ஆனால் அவரின் வாசக அனுபவத்தின் துலக்கம் பெறும் குறள்கள் ஒளி பெறுகின்றன என்பதை மறுக்கவே முடியாது. ஜெயகாந்தனை உரத்துச் சொல்லும் கதை கருத்தாளர் என்றே நாம் கூறி வந்திருக்கிறோம். அவர் தீர்வுகள் சொல்வதால் கலை என்ற அம்சம் இல்லாமல் போய்விடுகிறது என்று சூரா போன்றவர்கள் திரும்ப திரும்ப உரத்துச் சொல்லி வந்திருக்கின்றனர். ஜெயமோகன் கதையின் முடிவுகளை வைத்து தீர்மானம் செய்யாமல் கதைக்குள் நிகழும் ஆழ்மன செயல்பாட்டை முன்வைத்து ஜெயகாந்தனின் கலை பெருமானத்தை சொல்லும் போது இதுவரை இல்லாத புதிய வெளிச்சம் அக்கதைகளில் வெளிப்படுவதை நாம் அனுபவிக்க முடிகிறது. முடிவுகளை கை வைத்து மறைத்து கொண்டால் தமிழ்ச் சமூகத்தின் இருண்ட பகுதிகளின் கோக்குமாக்குகளை கண்டடைய சென்ற வலுவான பயணம் இருப்பதை ஜெயகாந்தன் கதைகளில் காண முடியும். இந்த தேடல் இந்த அளவு அவரின் சமகாலத்தவரின் படைப்புகளில் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அளவறிந்தார் நெஞ்சத் தரம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. நல்லனவற்றை அளந்து அளந்து பார்ப்பவர் உள்ளத்தில் அறமும் பெருகி நிலை பெறும். அதுபோல களவு தொழிலை தேடி போகிறவர்களில் நெஞ்சம் வஞ்சனை பெருகும் என்பது குறள். இதற்கு பரிமேலழகர் உயிர் முதலியவற்றை அளந்தறிந்தார்க்கு துறவரம் சலியாது வளர்ந்து நிற்கும் என அறத்திற்கு ஒரு விளக்கம் தந்து களவும் அதுபோல மாறுபாடின்றி வஞ்சனையால் வளர்ந்து நிற்கும் என்கிறார். இரண்டு துருவங்களின் வேர்களை கண்டு சொல்கிறார் பரிமேலழகர். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளும் எத்தகைய இயல்பை கொண்டிருந்தாலும் அதனுடைய மெய்யான பொருளை கண்டு சொல்வதுதான் அறிவு என்பது உடனடி விளங்கும் பொருள். பரிமேலழகர் சொல்கிறார், இதுவரை பொருள் தோறும் உலகத்தார் கற்பித்து கொண்டு வழங்குகின்ற கற்பனையான விளக்கத்தை புரிதலை கழித்துவிட்டு அப்பொருளின் உள்ளே நிற்கும் உண்மையான பொருளை காண்பதுதான் மெய் உணர்வாகும் என்கிறார். அதற்கு உதாரணமாக கோச்சேரமான் யானை கட்சேயை மாந்தரச்சேள் இரும்பொறை என்ற தொடரை எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். அரசன் என்பதோர் சாதியும் சேரமான் என்பதொரு குடியும் வேழ நோக்கினையுடையான் என்பதோர் வடியும் சே என்பதோர் இயற்பெயரும் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை என்பதோர் சிறப்பு பெயரும் ஒரு பொருளின் கண் கற்பனை ஆகலின் அவ்வாறு உணராது நிலம் முதல் உயிரீராகிய தத்துவங்களின் தொகுதி என உணர்ந்து அவற்றை நிலம் முதலாக தத்தம் காரணங்களுள் ஒடுக்கிக் கொண்டு சென்றால் காரண காரியங்கள் இரண்டும் இன்றி முடிவாய் நிபந்தனை உணர்த்தலாம். எப்பொருள் என்ற பொதுமையான் இயங்குதினையும் நிலைத்தினையும் ஆகிய பொருள்கள் எல்லாம் இவ்வாறே உணரப்படும். இது மெய் உணர்தலின் இலக்கணம் என விளக்குகிறார். ஒரு சொற்சேர்க்கையின் மேலோட்டமான பொருள் கூறாமல் அச்சொல் பிறத்தலின் அடிப்படையில் விளக்க வேண்டும் என்கிறார். நிலப்பிரதேசத்திற்கும் அச்சொல்லுக்கும் ஒரு பந்தம் இருக்கும். அந்த உறவிலிருந்து மெய்யான பொருளை கண்டடைய வேண்டும் என்கிறார். திணை, நிலம், பொழுது, உரி இவற்றின் பிணைப்பில் வைத்து பொருள் கூற வேண்டும் என்கிறார். இது ஒரு சுயமான தேடல். நாம் மேலை நாட்டு இலக்கிய கொள்கைகளுக்கு நம் இலக்கியங்களில் பொருள் தேடுவது ஒரு கற்பனை தானே ஒழிய மெய்யான பொருளாக இருக்க முடியாது. நம் வாழ்க்கைச் சூழலில் வைத்து அர்த்தங்களை தேட வேண்டும் என்பதனையே நம் முன்னோன் வற்புறுத்துகிறான். கோச்சேரமான் யானைகட்சேய் மாந்தரச்சேரல் இரும்பொறை என்ற தொடர் நம்மை மிரட்டினாலும் வசீகரமாக இருந்தாலும் சேர்க்கைகளை பிரித்து பொருள் கூறி கொண்டாட வேண்டியதில்லை. மண்ணில் வைத்து பொருள் கூறு என்பதுதானே பொருள். எற்றென்று
இறங்குவ செய்யற்க செய்வானேள் மற்றென்ன செய்யாமை நன்று. பின்னால் வருத்தப்படும்படியான செயல்களை செய்ய வேண்டாம். அப்படி செய்வானேள் பின்னால் வருத்தப்படும்படியான செயலை செய்யாமல் இருப்பது நன்று. இது நேரடி பொருள். பரிமேலழகர் யான் செய்தது எத்தன்மைத்து என்று பின்தானே இறங்கும் வினைகளை ஒரு காலும் செய்யாது ஒழிக்கன்றி ஒரு கால் மயங்கி அவற்றை செய்யும் தன்மையினான் ஆயின் பின் இருந்து இரக்கங்களை செய்யாதொழிதல் நன்று என்கிறார். பின்னால் வருத்தப்படும்படியான ஒரு செயலை செய்யாதே, அப்படி வருத்தப்படும்படியான செயலை செய்துவிட்டு வருத்தப்படாமல் இருப்பதே நன்று. ஏனெனில் செய்யும் போது வருத்தப்படாமல் இப்போது ஏன் வருத்தப்படுகிறாய்? என்ன தேவை இருக்கிறது? அதனால் ஒரு பயனும் இல்லை. நீ வருத்தப்படாமலே இருந்து விடுதலே மேல். அதாவது நீ வருத்தப்படுவதற்கும் அருகதை அற்றவன் என்கிறார் பரிமேலழகர். இறங்குவ என முன்வந்தமையின் பின் அன்னவெனச் சுட்டி ஒழிந்தார். அவ்வினைகளது பன்மையான் இரக்கமும் பலவாயின. அச்செயலுக்கு பின்னிருந்து இறங்குவானாயின் அது தீரும் வாயில் அறிந்திலன் எனவும் திட்பமிலன் எனவும் பயனல்லன செய்கிறான் எனவும் தன் பழியை தானே தூற்றுகிறான் எனவும் எல்லாரும் இகழ்வதினால் பின் இறங்காமை நன்று என்றார் வள்ளுவர். இதுவும் வினை தூயார் செயலாகின் உடன் கூறப்பட்டது. பின் தொந்தற்கு செய்வானாயின் அவை போல் வனவும் செய்யாமை நன்று என பிறரெல்லாம் ஏய்பு அற உரைத்தார் என மேலும் விளக்குவார். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தாலே கொடுக்க முடியாத பயனை மெய்வருத்த முயன்று பாடுபட்டால் அதற்குரிய பயனின் கூலியை பெறலாம் என்பது கருத்து. பரிமேலழகர் எனினும் என்பதற்கு புதிய விளக்கம் தருகிறார். தெய்வத்தான் ஆய வழித்தன் அளவின் மிக்க பயனை தரும் என்பது உம்மையால் பெற்றம். இருவழியும் பாழாகல் இல்லை, தெய்வம் நோக்கியிராது முயல்க என்பது கருத்து. அதாவது தெய்வம் ஓரளவு தரும், அதைவிட மெய்வருத்த பாடுபட்டால் தெய்வமே தரவில்லை என்றாலும் உழைத்ததற்கு கூலி நிச்சயம் வந்தே சேரும் என்று விளக்குகிறார். பரிமேலழகர் என்றில்லை, பல உரையாசிரியர்களிடம் காணப்படும் செயல்படும் படைப்பாக்க நோக்கை தேடிக் கண்டடைவதற்கான முயற்சியாக இருக்கின்றன. மேலை விமர்சனங்கள் படைப்பு செயல்பாட்டை பற்றியே அதிகம் பேசுகின்றனர். நன்றி.